என் பேர் ஜெசிரா. ஆக்சுவலி ஸ்டேயிங் இன் துபாய். ஸோ நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு வந்து மேக்கப்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆல்தோ நான் படிச்சுட்டு ஒர்க் போனாலும் அது ஜஸ்ட் லைக் யூனோ ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்கப் தான் ஆல்வேஸ். பட் அங்கே டைம் இந்த மாதிரி பேட்ச்லாம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது டைம் செட் ஆகாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months உங்ககிட்ட செக் பண்ணிட்டு இருந்து ப்ரீ அட்வான்ஸாக லைக் யூனோ வெக்கேஷன் எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த 13 days பேட்ச் வந்தது. இல்லை லாங்கர் செஷன் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸும் ஊருக்கு வந்ததுனால ஓகே அந்த பேட்ச் எடுத்துடலாம். ப்ளஸ் ஸ்டேகேஷன் ஆல் தட் வெளியிலன்னா டிஃபிகல்ட்னு நீங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ எங்கேயுமே வெளியில போன ஊரும் எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ எல்லாமே இங்கே இருக்கனால இட் இஸ் லைக் கம்ஃபர்டபுள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அண்ட் உங்க மேக்கப் லைக் மோஸ்ட்லி லைக் மேக்கப் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு. பட் செல்ஃபா பண்றது அப்படிதான். ஸோ இது வந்து லைக் ஒரு ப்ரொஃபஷனா லைக் லேடி ஓரியன்ட் ஆல்வேஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ தாட் லைக் ஜாயின் பண்ணா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க மேக்கப். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல தான் லைக் ரேண்டமா எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவேன். பட் இது வந்து சம்திங் அட்ராக்டட் மீ லைக் எவ்ரிவே லைக் க்ளோஸ் டு எங்க பிளேஸ். அண்ட் உங்க மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே ஃபைனலி ஜாயின். ஹாய் மேம், என் பேர் சாதியா. ஐம் ஃப்ரம் குடியாத்தம். என்னோட டிஸ்ட்ரிக் வந்து வெள்ளூர். நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். 8th 7th பேட்ச்லேருந்து நான் வரணும்னு ட்ரை பண்ணேன். உங்களை பார்த்து தான் நான் நிறையா வந்திருக்கிறேன்னு இவ்வளோ தூரமே. அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கிறது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் மேம். ஹாய் மேம், நான் சென்னையிலேருந்து வரேன். உங்களை வந்து நான் 8th பேட்ச்லேருந்து நான் உங்களை என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னால் வர முடியல. இந்த டைம் சரி ஓகே கம்பல்சரி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 11th பேட்ச் வந்து ஜாயின் பண்ணேன். என் சென்னையில வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா ஏன்னு தெரியல உங்க மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சட்டில்டா, ரொம்ப ஹெவியா இல்லாம சூப்பரா இருக்கு உங்க மேக்கப். ரொம்ப லைட் வெயிட்டா சூப்பரா இருக்கு மேக்கப் உங்களுக்கு. ஹாய் மேம், நான் கீழக்கரை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். நான் 1 month-ஆ தான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்கப். ஸோ அதனால எல்லாருமே விசாரிக்கும் போது உங்களோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ அதனால மேக்கப் நல்லா இருந்தது. வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு பரவாயில்ல, இதுவுமே ரொம்ப சேஃபா இருக்கு, செக்யூரா இருக்கு, அதனால இங்கேயே போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இங்கேயே ஜாயின் பண்ணேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். நான் வந்து நவீன்தா சென்னையில இருந்து வரேன். எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட மேக்கப் நேச்சுரல் லுக்கா இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க சென்னையிலேயே உங்க எடுத்திருக்கீங்க, அந்த டைம்ல நான் அட்டென்ட் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்து சரி கத்துக்கிட்டு போலாம், நம்மளும் க்ரோ அப் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஆசை. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். என் பேர் சஸ்மித் ஆஃப்ரின். நான் பண்டாரவடையிலேருந்து வரேன், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ நான் வந்து இப்போ காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் போகணும், இங்கே படிக்கணும், இந்த இதில் போகணும்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. நான் ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஓரளவு தெரியும் எல்லாத்துக்கும். இன்னும் நம்மள வந்து எல்லாத்துக்கும் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அதுவும் நீங்கள் இவ்வளோ கம்மியான காஸ்ட்ல இவ்வளோ சொல்லித்தரீங்க. ஸோ அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு பெரிய ஆள் ஆயிட்டு உங்களை வந்து கண்டிப்பா மீட் பண்ணுவேன் வந்து இன்ஷா. ஹாய் மேம், ஐ எம் பூவிலி ஃப்ரம் பூம்புகார். ரொம்ப நாள் ஆசை, சின்ன பிள்ளைலேருந்து ஆசை மேம் இந்த பியூட்டிஷியன்ல நல்லா கத்துக்கணும், மேக்கோவர் ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லார்ட்டையும் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டேன், அந்த மாதிரி எங்க காரைக்கால்ல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் உங்களை ப்ரிஃபர் பண்ணா. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமிலி இஷ்யூலாம் தாண்டி நம்மளும் ஒரு நல்ல மேக்கோவர் ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் இங்க வந்திருக்கேன். ஹாய் மேம், என்னோட நேம் வந்து நஸ்ரீன். நான் வந்து நல்லம்பல்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 1 year-க்கு மேலே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சதுனால உங்க ஃபீல்டும் எனக்கு ஒரு அடிக்டட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமே வந்து நான் இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணும், அதாவது உங்க மூலியமா நான் இது ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேம். தேங்க்யூ மேம், லவ் யூ மேம். கவிதா ஃப்ரம் திருநள்ளார். நானும் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். எனக்கும் ஆசை இது ரொம்ப நாள். நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டேன். அவங்களோட எனக்கு பிடிக்கல, அவங்க பேசின விட எனக்கு பிடிக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் உங்கள்கிட்ட சொன்னாங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்தோம், எனக்கு பிடிச்சிருந்தது. உங்கள்கிட்ட நான் ஃபேஸ்புக்கில் பேசும்போதும் வாட்ஸ்அப்பில் பேசும்போதும் நீங்கள் சொல்லிங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன், கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் பேசுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கற்றுக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். பேசிக் கூட எனக்கு தெரியாது. நான் சாரதா மேம், நாகப்பட்டினத்துலேருந்து வரேன் மேம். நான் மேக்கப் பேசிக் தெரியும், ஆனால் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக தெரியாது. நல்லா கற்றுக்கணுன்னு ஒரு ஆசையில் வந்திருக்கேன். இதுமாதிரி உங்க 2-3 பேருக்கு செக் பண்ணேன், ஆனால் எங்கேயும் எனக்கு பிடிக்கல. அக்கா சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே போ, நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு. அதனால தான் மேம். ஹாய் மேம், நான் கனிமொழி, காரைக்கால்லேருந்து தான் வரேன்.
நான் உங்களை இன்ஸ்டாகிராம்ல 3 to 4 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு உங்களை சொன்னா, ஃபேஸ்புக்ல பார்த்து சொன்னா, நான் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்த்து ஓப்பன் பண்ணி உங்களை அப்பலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆசை, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுக்கிறதுலேருந்தே ஆசை. பட் ஆனா என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் காரணமா வர முடியல. ஓரளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், பட் என்னால வெளில லாக் ஆனதுனால வர முடியல. இப்போ வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். இனிமேல் அடுத்து போகணும்னு ஆசை, அடுத்து பெரிய லெவல் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஐம் கீதா ஃப்ரம் மயிலாடுதுறை மேம். ரீசெண்டாக தான் உங்கள் பேஜ் பார்த்தேன், உங்களோட ஒர்க் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன், அதனால கற்றுக்கலாம்.